Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல நெகட்டிவ் சென்டென்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னதுன்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். பெர்ஃபெக்ட் அப்படின்னாலே முற்று பெற்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபியூச்சர் அப்படின்னா எதிர்காலத்துல ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதுல நெகட்டிவ் சென்டென்ஸ்னா எதிர்மறையா சொல்றது. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த செய்தி ஈவினிங்குள்ள நான் வாசிச்சு முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து பாசிட்டிவ். இதே நான் வந்து ஈவினிங்குள்ள நான் அந்த வேலையை வந்து நான் செஞ்சு முடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து நெகட்டிவ். முடியும்னா பாசிட்டிவ், முடியாதுன்னா நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும். அது பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் என்ன சென்டென்சஸாக இருந்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான் வரும். ஸ்ட்ரக்சர் நம்ம எதை பொறுத்து மாறுபடும்? சப்ஜெக்டை பொறுத்து தான் மாறுபடும். ஸோ நமக்கு ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், அப்புறம் சிங்குலர், ப்ளூரல் இந்த மாதிரி என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் சரி ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து எழுத போகிறோம். அதுக்கப்புறமா நமக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வில் ஹேவ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால நாட் சேர்த்துருக்கும். கரெக்டா? ஸோ நாட் வந்து சேர்க்கும் போது வில்லுக்கும் ஹேவுக்கும் அப்புறமா நாட் சேர்க்க கூடாது. வில் எழுதிட்டு நாட் போட்டுட்டு ஹேவ் போடணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியுதா? வில் ஹேவ்க்கு அப்புறம் வில் ஹேவ் நாட்னு சொல்லக்கூடாது, வில் நாட் ஹேவ் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ V3 ஃபார்ம்னா ஏற்கனவே என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்க வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா ஈஸியா இருக்கும் நமக்கு. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். அதுக்கப்புறம் வில் ஹேவ்க்கு அப்புறம் நாட் போடக்கூடாது, வில் போட்டு நாட் போட்டு அப்புறமா ஹேவ் எழுதணும். அதுக்கப்புறம் வெர்பு எழுத போறோம். வெர்பு V3 ஃபார்ம்ல தான் இருக்கணும், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கணும். அஸ் யூஷுவல் அதுக்கு அடுத்து நம்ம இருக்கிற வேர்ட்ஸை அப்படியே வந்து எழுதிடலாம். ஸோ இதான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதுல இருந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் நமக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பாருங்க, காலை வரைக்கும் நீ அந்த செய்தியை வாசித்திருக்க மாட்டாய். காலை வரைக்கும் நீ அந்த செய்தியை, அதாவது நான் செய்தியை நீங்க சொல்றது மெசேஜ சொல்லியிருக்கேன். ஓகேவா? நீக்கு காலை வரைக்கும் நீ அந்த செய்தியை வாசித்திருக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்னது? பாருங்க, வாசித்திருக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அந்த செயல் வந்து நான் பண்ணல, தான் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி நடக்கல, இப்பயும் நடக்கல, இனிமேல் தான் நடக்க போகுது. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு? காலை வரைக்கும் நீ, நீன்றது தான் சப்ஜெக்ட். அப்ப என்ன சொல்லுவோம்? யூ. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்ப் எழுத போறோம். வில் போட்டுட்டு நாட் போட்டு ஹேவ் போடணும். வில், அதுக்கப்புறமா நாட், அப்புறம் என்ன எழுதணும்? ஹேவ். வில் ஹேவ் நாட் அப்படின்றது போடக்கூடாது, வில் நாட் ஹேவ் தான் போடணும். யூ வில் நாட் ஹேவ். அதுக்கப்புறம் வெர்பு எழுத போறோம். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ வெர்பு இங்க என்னது? வாசித்திருக்க மாட்டாய் அப்படின்றதா வெர்பு. அப்போ அதோட V3 ஃபார்ம் என்னது? ரீட் அப்படின்றது தான். இது அப்படியே எழுதிட்டோமா? சப்ஜெக்ட் வில் நாட் ஹேவ், வெர்பு எழுதியாச்சு. யூ வில் நாட் ஹேவ் ரீட். அஸ் யூஷுவல் நம்ம அதுக்கப்புறம் இருக்கிற சென்டென்ஸை வந்து வேர்டையும் அப்படியே எழுதிடலாம். இங்க என்ன இருக்கு? காலை வரைக்கும் அந்த செய்தியை அப்படின்றது தான் இருக்கு. அப்போ யூ வில் நாட் ஹேவ் ரீட் த மெசேஜ். நான் இங்க செய்தின்னு சொன்னது மெசேஜ் தான் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். ஸோ த மெசேஜ் காலை வரைக்கும் அப்படின்றத பை மார்னிங். ஸோ ஏற்கனவே நான் வந்து நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்லேயே வீடியோலயே நம்ம பார்த்தோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற க்ளூ வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை திஸ் டைம், அட் திஸ் டைம், பை டிசம்பர், நெக்ஸ்ட், பை நெக்ஸ்ட் இயர். ஸோ இந்த மாதிரிலாம் வந்தோன்னா நமக்கு கண்டிப்பாக அது வந்து
future perfect tense தான். ஸோ இப்போ இதை ரீட் பண்ணுங்க. You will not have read the message by morning. You will not have read the message by morning. காலை வரைக்கும் நீ அந்த செய்தியை வாசித்திருக்க மாட்டாய். ஸோ ஈஸியா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அப்போது வரை அவள் வந்திருக்க மாட்டாள். அப்ப வரைக்கும் அவன் வந்திருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல பேச்சு வழக்குல. சோ அதான் அப்போது வரை அவள் வந்திருக்க மாட்டாள். சோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். இங்க என்ன சப்ஜெக்ட்? அவள். சோ she. சப்ஜெக்ட் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன எழுதணும்? will not have அப்படின்ற வேர்டை அப்படியே வந்து யூஸ் பண்றோம். அப்படியே எழுதணும். will not have. வெர்பு என்னது இங்க நமக்கு? வந்திருக்க மாட்டாள் அப்படின்றதுதான் வெர்பு. சோ அதோட V3 ஃபார்ம் என்னது? கம். கேம்னு எழுதக்கூடாது. கேம்னா என்னது? அது V2 ஃபார்ம் ஆயிரும். சோ கம் அப்படின்றதான் கரெக்ட். she will not come. வெர்பு வரைக்கும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் மிச்சம் இருக்கிற வேர்டு எழுதணும். இங்க என்ன இருக்கு? அவள் எழுதிட்டு வந்திருக்க மாட்டா. அப்போது வரை. அப்போ by then. by then. இப்ப ரீட் பண்ணுங்க. she will not have come by then. அவ அப்போ வரைக்கும் வந்திருக்கவே மாட்டா. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் இரவு 8 மணிக்குள் என் வீட்டு பாடத்தை முடித்திருக்க மாட்டேன். நான் இரவு 8 மணிக்குள் என் வீட்டு பாடத்தை முடித்திருக்க மாட்டேன். சோ அந்த செயல் இனிமேல் தான் நடக்க போகுது. ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க? நெகட்டிவா சொல்றாங்க. இப்போ இதே இது நான் இரவு 8 மணிக்குள் என் வீட்டு பாடத்தை முடித்திருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுன்னா இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? என் வீட்டு பாடத்தை நான் முடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எதிர்காலத்துல இனிமேல் தான் அது நடக்க போகுது. ஸோ அதை பத்தி பேசுறதுனால இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான். இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? சப்ஜெக்ட் என்னது இங்க? நான் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். ஸோ ஐ. சப்ஜெக்ட் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன எழுதணும்? will not have அப்படின்ற வேர்டை அப்படியே எழுத போறோம். மறுபடியும் சொல்றேன். will haveக்கு அப்புறம் not போடக்கூடாது. willுக்கு முன்னாடியே not போட்டு அதுக்கப்புறம் have போடணும். அதுக்கப்புறம் வெர்பு எழுத போறோம். எப்பயுமே வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் V3 ஃபார்ம். ஸோ இங்க என்னது? முடித்திருப்பேன் அப்படின்றதுதான் நமக்கு வந்து வருதா? ஸோ என்ன எழுதணும்? finished. finishedனு எழுதக்கூடாது. finished. இதை ரீட் பண்ணுங்க. ஐ வில் நாட் ஹேவ் ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் நம்ம மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதிடலாம். நான் இரவு. அப்ப மிச்சம் நமக்கு என்ன வேர்டு இருக்கு? இரவு 8 மணிக்குள் என் வீட்டு பாடத்தை. அப்போ ஐ வில் நாட் ஹேவ் ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க். மை ஹோம்ஒர்க். என் வீட்டு பாடத்தைன்றதுக்கு மை ஹோம்ஒர்க் எழுதிட்டோம். 8 மணிக்குள். இரவு 8 மணிக்குள் அப்படின்றதுனால மை ஹோம்ஒர்க் பை 8 PM. I will not have finished my homework by 8 PM. இரவு அப்படின்றதுக்கு பதிலாக PM அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ PMனால நமக்கு நைட் தான். ஸோ I will not have finished my homework by 8 PM. நான் இரவு 8 மணிக்குள் என் வீட்டு பாடத்தை முடித்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்க நிறைய சென்டென்சஸ் வந்து எழுதி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளாலையும் ஆங்கிலம் சரளமா பேச முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவு நம்மளால வந்து ஈஸியா ஆங்கிலம் வந்து சரளமா பேச முடியும். இப்போ இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? நீ அழைத்திருக்க மாட்டாய். நீ அழைத்திருக்க மாட்டாய். இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது? நீ. அப்ப யூ. என்ன எழுதணும்? அதுக்கப்புறம் ஆக்சிலரி வெர்ப். நாட்டோட ஆக்சிலரி வெர்ப் சேர்த்து எழுத போறோம். சோ will have எழுதணுமா? will not have எழுதணுமா? will not have. வெர்ப் என்னது? அழைத்திருக்க மாட்டாய் அப்படின்றது. சோ called.
யூ வில் நாட் ஹேவ் கால்டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டேன். நான் அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டேன். இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? சப்ஜெக்ட் என்னது? நான். அப்போ ஐ, அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? வில் நாட் ஹேவ். வில் நாட் ஹேவ். வெர்ப் என்னது? பார்த்திருக்க மாட்டான். அப்ப வாட்ச்டு. மிச்சம் என்ன வேர்ட் இருக்கு? அந்த படத்தை. அப்ப த மூவி. ஐ வில் நாட் ஹேவ் வாட்ச்டு த மூவி. நான் அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நாங்கள் விளையாடி இருக்க மாட்டோம். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? நாங்கள் வந்திருக்கு, சோ வி. அப்புறம் என்ன எழுதணும்? வில் நாட் ஹேவ். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? வெர்பு. வெர்பு என்னதுங்க? விளையாடி இருக்க மாட்டோம் அப்படின்றதுதான் வெர்பு. சோ என்ன எழுதணும்? பிளேடு. we will not have played. பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்களும் கரெக்டா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற சென்டென்ஸ் வந்து அவள் கடிதத்தை எழுதி இருக்க மாட்டாள். அவள் கடிதத்தை எழுதி இருக்க மாட்டாள். ஸோ இதை எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்ன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கதான் நம்மளால வந்து இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டா பேச முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளாலேயே வந்து நமக்கு எந்த இடத்துல என்ன டவுட் வருது, ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்றத வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம பேசும்போது நமக்கு வந்து ஏன் நம்ம வந்து அது பேச யோசிக்கிறோம், பேசிடுவோமா, நம்ம கரெக்டா தான் பேசுறோமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். ஆனா நம்ம மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். ஓகேவா? கண்டிப்பா நம்மளாலேயும் ஆங்கிலம் சரளமா பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.